குறைந்தபட்ச கூலி அல்லது ஓவர் டைம் வேஜ் அல்லது வேலை நேரம் என்ற அடிப்படையாக இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இருப்பதை விட பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறது. ஓவர் டைம் வேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறான், வேஜ்னா அடிப்படை சம்பளம் அல்லது பஞ்சப்படி இது ரெண்டும் சேர்த்தது தான் வேஜ் என்று சொல்லிவிட்டு, இப்போ ஏற்கனவே அதான் வேஜ். ஆனால் ஓவர் டைம் என்று சொன்னால் கிராஸ் பேல ஓவர் டைம் டபுள் கொடுக்கணும். இன்றைக்கி பல கம்பெனிகள் அதை நாம் வாங்கியாச்சு, அதான் கோர்ட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஓவர் டைம் என்றால் பேசிக் பேலையும் டியர்னஸ் அலவன்ஸ்லையும் தான் 2 மடங்கு கிடைக்கும். ஹவுஸ் ரெண்டில் வராது, வேறு அலவன்ஸில் வராது, எதிரியும் வராது. நான் இப்போதே சொல்லுகிறேன், இந்த சட்டம் கராராக அமுல்படுத்தப்படுகிற போது எந்த தொழிற்சாலையிலும் எந்த தொழிலாளியும் ஓவர் டைம் செய்ய முடியாது போடா என்று தான் சொல்லுவான். பழைய ஊதியத்தை விட குறைவாக எவன் ஓவர் டைம் செய்வான்? அப்படி ஓவர் டைம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டால் தகராறு தான் வரும். அந்த தகராறை நாம் நடத்த வேண்டும்.